அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போறோம். வாழைப்பூ மொச்சக்கொட்டை குழம்பு. பொதுவா எல்லார் வீட்லயும் வாழைப்பூன்னா வாழைப்பூ கூட சிறுபருப்பு சேர்த்து ஒரு கூட்டு செய்வாங்க. சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச வாழைப்பூ வடை. இது 2 ரெசிபி தான் நிறைய பேர் வீட்ல வாழைப்பூ வச்சு செய்வாங்க. இந்த வாழைப்பூ மொச்சக்கொட்டை குழம்புன்றது ரொம்ப பழமையான ரெசிபி. பொதுவா வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றாங்கல்ல, அவங்க வீட்ல எப்பயாச்சும் வெரி ரேரா செய்ற ரெசிபி. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். வாங்க இந்த அருமையான வாழைப்பூ மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் இருக்க நரம்பு எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வழவழன்னு ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும். அதையும் எடுத்துட்டு இது மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணிங்க. வாழைப்பூவை இது மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி செஞ்சோம்னா அதில் இருக்கிற நார் வந்து நம்மளை சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டுருங்க. அதோட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தூரமா எடுத்து வச்சிடுங்க. நான் வந்து ஒரு 150 கிராம் மொச்சப்பயிரை லேசா வறுத்துட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். அதை இது மாதிரி குக்கர் பான்ல போட்டுக்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு அதுவும் ஊற வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4, 5 சொட்டு எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் மூடிடுங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் நல்லா வேக வச்சுக்கலாம். இது வேகிற நேரத்தில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 ஸ்பூனு தனியா, ஒரு 6, 7 காஞ்ச மிளகா. அது குண்டு மிளகா வந்தாலும் சரி, நீட்டு மிளகா வந்தாலும் சரி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கோல்டன் ஃப்ரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலர் மாறணும். உளுத்தம்பருப்பு துவரம்பருப்போட கலர் வந்து மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துங்க. இதுலேருந்து ஒரு நல்ல வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துங்க. வறுக்கிற நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துங்க. கருவேப்பிலை கலர் மாறினதுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு நல்ல ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை இதோட சேர்த்துட்டு தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த ப்ராசஸ் நடக்கும். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் பொடி மாதிரி தான் இருக்கும். இந்த பொடி செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் நீங்கள் இந்த குழம்புக்கு சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு ஒரு 80லேருந்து 85% கொஞ்சம் கொர கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போ ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மொச்சக்கொட்டையும் துவரம்பருப்பும் சூப்பராக நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பாத்திரத்தை அதே பானை கழுவி அடுப்பில் வச்சுடுங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ அதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வேக வைக்கணும். ஒரே ஒரு விசில் வேக வச்சா போதும். வாழைப்பூ சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள் வாழைப்பூ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம். இப்போ நல்லாவே வாழைப்பூ வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸு புளியை நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். வேக வச்சிருக்கிற மொச்சக்கொட்டை துவரம்பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மசாலா பொடி, அந்த மசாலா பொடியில் உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ, நான் 4 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு 4ஓ 5ஓ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதில் கொதிக்க விடணும்.
இப்போ நம்ம குழம்புக்கு இது வரைக்கும் உப்பு போடல. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் நாம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். வானலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மூணுத்தையும் போட்டுட்டு கடுகு வெடிச்சு வரணும். நல்லா வெடிக்கிற நேரத்தில் ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா கை நிறைய கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து கொதிச்சுன்னு இருக்கிற குழம்புல ஊற்றிடணும். குழம்பு 80% இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, துருவுன தேங்காய் சும்மா ஒரு கைப்பிடி, ஒரு 1/4 கப் இருந்தால் போதும், அதை இதோட சேர்த்துக்கணும். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அவ்வளோதான், ஒரு அருமையான பாரம்பரிய வாழைப்பூ மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நிறைய விசேஷம் இருக்குங்க. என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் இந்த குழம்புல இருக்கு, ஃபைபர் இதில் இருக்கு, அறுசுவையும் இந்த குழம்புல இருக்கு, அதே மாதிரி எல்லா மினரல்ஸும் இந்த குழம்புல இருக்கு. இந்த குழம்ப அப்படியே கொஞ்சம் தண்ணியாக ஆக்குனீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இது கூட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்படியே சுட 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 சாதத்தில் போட்டுக்கின்னு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும். அப்படி குழம்ப ஊற்றிக்கலன்னா நீங்கள் வந்து வத்த குழம்பு, காரக்குழம்பு ஊற்றின்னு சாப்பிடும் போது இது சைடில் சைடிஷ்ஷாக கூட்டு மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஹெல்த்துக்கு ஹெல்த்தி, டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு, ஒரு வித்தியாசமான சுவையோட இந்த அருமையான வாழைப்பூ மொச்சக்கொட்டை குழம்பு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, அடுத்த ரெசிபியாக என்ன செய்யலான்னு நீங்களும் ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.